பொருளாதாரம் சந்திக்கும் சிக்கலின் முதல் அடையாளம் தெரிவது வாகன விற்பனையில் என்கிறார்கள் நிபுணர்கள். 2012 முழுவதும் வெளியான தகவல் பலவும் இதை உறுதி செய்கின்றன. ஆனாலும் அறிமுகமான புதிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை குறையவில்லை. புரிந்து கொள்ள இயலாத பல சமூக முரண்களில் ஒன்றாக தோன்றும் இந்த ஆண்டில் அதிகரித்த வாகன வரிசை குறித்து இப்போது பார்க்கலாம். கார்களை பொறுத்தவரை அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்கள் மட்டுமல்ல, மக்களின் பார்வையும் 2012 மாற்றம் கண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. 2011ஆம் ஆண்டு அதிக எண்ணிக்கையில் அறிமுகமான ஹேட்ச்பேக் வகை கார்கள் 2012 குறைந்து போயின. 2012ஆம் ஆண்டு இவ்வகையில் சந்தைக்கு வந்த ஹோண்டா பிரையோ ஆட்டோமேட்டிக், மெர்சிடிஸ் பென்ஸ் பி கிளாஸ், ஷெவ்ரோலே செயில்யூவா போன்றவையே அதிகம் வலம் வந்தன. மற்றபடி 2012ஆம் ஆண்டை பொறுத்தவரை மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் என்று அழைக்கப்படும் பன்முக தேவைக்கான கார்களின் ஆண்டு என்றே சொல்லலாம். இதில் 7 லட்சம் முதல் 36 லட்சம் வரையிலான மஹிந்திரா குவாண்டோ, நிசான் எவாலியா, ரெனோ டஸ்டர், மாருதி எர்டிகா, மஹிந்திரா சாங்யாங் ரெக்ஸ்டான், ஆடி Q3 போன்ற பல கார்கள் அறிமுகமாயின. 2 சக்கர வாகனங்களை பொறுத்தவரை உலகின் அதிகப்படியான சந்தையை கொண்டுள்ள நம் நாட்டில் இந்த ஆண்டு அறிமுகமான பைக்குகளின் எண்ணிக்கை மிக அதிகம். ஆனாலும் அவற்றில் வெற்றி பெற்றதோ குறைவு. ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 500, KTM 200, ஹீரோ இக்னைட்டர், TVS ஃபீனிக்ஸ், ஹோண்டா CBR 150cc, ஹோண்டா ட்ரீம் யுகா, பஜாஜ் பல்சர் 200 போன்ற பைக்குகளும், ஸ்கூட்டர்களை பொறுத்தவரை LML வெஸ்பா, யமஹா ரே போன்றவையும் களமிறக்கப்பட்டன. மற்ற வாகனங்கள் ஃபேஸ் லிஃப்ட் என்று அழைக்கப்படும் தோற்றத்தில் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டது. 2012ல லான்ச் ஆன கார்ஸும் பைக்ஸ் பத்தியும் பார்த்தோம். அடுத்த வருஷம் 2013ல பார்க்கும் பொழுது காரை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச்சுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட், ஷெவ்ரோலே என்ஜாய், அப்புறம் அசோக் லேலானுடைய முதல் கார் வந்து ஸ்டைல் அப்படின்ற பேர்ல ஒரு கார் லான்ச் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லயே லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வி விஷ்ணுராஜ்.